இது சுப்ரீம் சென்டரோட டாப்பர் ஸ்டடி டிப்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் பத்தி எல்லாரும் பேசக்கூடிய நேரத்துல நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல போறேன். ஒரு பையன் இருந்தான். அவன் நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனா படிக்க உட்கார்ந்தா ஃபோக்கஸ் இல்லை. ஃபோன் எடுக்க மாட்டேன்னு டிசைட் பண்ணினான். பட் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தாலே ஃபோன் எடுத்துட்டு 2 மணி நேரம் அப்படியே போயிடும். அவன் டைமர்ஸ், ஷெட்யூல்ஸ்ன்னு நிறைய ட்ரை பண்ணான். ஃபோன் கூட லாக் பண்ணான். பட் நத்திங் ஒர்க்ட். ஒரு நாள் அந்த பையன் ஒரு சின்ன நோட்புக் எடுத்தான். அதில் ஒரு கொஸ்டின் எழுதினான். நான் ஏன் படிக்கணும்? என்னோட லைஃப்காக, நான் செய்ய போற வேலைக்காக, ட்ரீமுக்காக நான் படிக்கணும். இப்படி அவன் யோசிக்க யோசிக்க அவனுக்கு கிளாரிட்டி வந்தது. நான் சமுதாயத்துல ஒரு புரட்சி செய்ய போறேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக விரும்புறேன். அப்படி அவன் அந்த நோட்புக்ல எழுதினான். அவன் பேப்பர்ல எழுதின அதே மோமெண்ட்ல அவனோட ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மைண்ட் காமா இருந்தாதான் படிக்க முடியும். ஆனா ஒரு பிஸி வேர்ல்ட்ல காமா எப்படி இருக்கிறது? படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுங்க. உங்க அப்பா, அம்மா, பிரதர், சிஸ்டர் இல்ல உங்க செல்ல நாய்க்குட்டி கூட ஒரு பிரிஸ்க் 15 மினிட்ஸ் வாக்குக்கு போங்க. இல்லைன்னா என்ன மாதிரி 15 மினிட்ஸ் காட் கிட்ட ப்ரே பண்ணி ஸ்ட்ரென்த் கேளுங்க. காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இது உங்களோட மென்டல் ஸ்விட்ச். இந்த ஸ்மால் ஆக்ட் உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியும் பர்பஸும் கொடுக்கும். உங்க மைண்ட், என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, நான் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றேன், நான் எப்பவுமே தவறு செய்யறேன், இப்படி எல்லாம் நெகட்டிவா சொல்லும். பட் த ட்ரூத் இஸ், நீங்க ஏன் படிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எதையும் ஆண்டவரோட ஸ்ட்ரென்த்ல நீங்க சாதிக்கலாம். ஸோ டுடே ட்ரை அகேன். ஸ்டடி பிகாஸ் யூ கேர், பிகாஸ் யூ வாண்ட் டு க்ரோ இன் டு அ வண்டர்ஃபுல் பர்சன். ஸோ இன்னைக்கு நீங்க உங்களை கேட்க வேண்டிய 3 கேள்வி. நான் ஏன் படிக்கணும்? எனக்குள் நான் என்ன வித்தியாசத்தை காண விரும்புறேன்? இந்த உலகத்துல என்னோட நல்ல பங்கு என்ன? அதற்கு என் படிப்பு எப்படி உதவி செய்யும்? இந்த 3 கேள்விகள் உங்களுக்கு ஒரு இமோஷனல் கனெக்ஷனை கொடுக்கும். அதுதான் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் பிரேக் செய்யும். இந்த கேள்விகளுக்கு நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த ஆன்சரை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் யோசிங்க. 15 மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்க. வாக்கிங் போங்க. அப்புறம் படிக்க உட்காருங்க. ஃபோக்கஸ் தானா வரும். டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் போயிடும். நீங்க உங்களை படிக்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்க ஏன் படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எபிசோட கேட்டதுக்கு நன்றி. ஃப்ரீ ஸ்டடி ரிசோர்ஸுக்கு supremecenter.com விசிட் பண்ணுங்க.